வெல்கம் பேக் டு ஹாப்பி ஃபில்லிங் தமிழ். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஐட்டம் பேர் வந்து சில்லி சீஸ் டோஸ்ட். இது வந்து சுலபமாக வீட்டில் செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். வாங்க நம்ம இதற்கான தேவையான பொருட்களை பார்த்துருவோம். இது வந்து நான் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு வந்து சில்லி, பூண்டு கொஞ்சோண்டு போடணும். பட் உங்களுடைய விருப்பம், பூண்டு ரொம்ப பிடிச்சா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். இது வந்து இட்டாலியன் சீசனிங். இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து செட்டர் சீஸ். இது வந்து மொசரல்லா சீஸ். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணலான்றது ப்ரிப்ரேஷனுக்கு போயிடலாம். இப்போ நான் கொஞ்சோண்டு கார்லிக் ஃப்ளேக்ஸ் போடுறேன். இது உங்கள் விருப்பம், நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் கார்லிக் பிடிக்கும் அப்படின்றதுக்காக நான் போடுறேன். இட்டாலியன் சீசனிங் கொஞ்சம் மட்டும் மீத்தி வைங்க. அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் வயிற்ற வலிக்கும் சில பேருக்கு. நீங்கள் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்துட்டு இப்போ ப்ரெட்டில் அப்ளை பண்ணுறதை காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு கோதுமை ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு இப்போ நம்ம கலந்தோம் பார்த்தீங்களா, அந்த கலவையை நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா அப்படி கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா, சில்லி இதை நான் பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செட்டர் சீஸ். இது நம்ம எப்பயுமே நம்ம சீஸ் வாங்கினோன்னா இப்படி துருவி வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா எப்போ நமக்கு தேவையோ அப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ செட்டர் சீஸ் முதல்ல போட்டது மொசரல்லா. சாரி, நான் மாற்றி சொல்லிட்டு இருந்தா. ஃபஸ்ட்டு போட்டது மொசரல்லா, இது வந்து செட்டர். இந்த மாதிரி நல்லா அப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலாக அவன்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம நார்மல் தவால தான் நான் இப்போ போட்டு காமிக்க போகிறேன். திருப்பி வந்து இந்த சீஸ் நம்ம சில்லி போடுறோம் பார்த்தீங்களா, ஸோ சில்லியை இந்த மாதிரி நம்ம மேலே இது பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் சில்லியை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். வாங்க நம்ம தவால போடுறத காமிக்கிறேன். ஒரு சின்ன பேன் மாதிரி தான் வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் நல்லா இது பண்ணிக்கோங்க, கோட் பண்ணிக்கோங்க. வந்து கரெக்டான பதம். இப்போ நம்ம இதை வச்சிடலாம். வச்சுட்டு இதை மூடிடலாம். இப்போ பாருங்கள், கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. நான் வந்து இப்படி பாருங்கள், ஒரே ஸ்பூன்லேயே நான் எடுத்துட்டேன். இதை நான் வந்து டிஸ்பிளேயில் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் பீஸா கட்டரில் கட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு சில்லி சீஸ் டோஸ்ட்டு இப்படி தான் கரெக்டாக ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த ஒரு மாதிரி இப்படி இருக்குது பாருங்கள், இழுக்கிற மாதிரி. அதுதான் கரெக்டு. தவால வச்சே நமக்கு இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அவளில் இன்னும் சூப்பராக வரும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நான் பின்னாடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், பேர்ன்ட்டே ஆகலை. இந்த லைட் ப்ரௌனில் இருக்குது பாருங்கள். லைட்டில் தான் டார்க் ப்ரௌன் நடுவில் இருக்குது. இந்த மாதிரி எடுத்தால் இந்த ஒரு மாதிரி இப்படி இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட சேனல் பேர் ஹாப்பி ஃபில்லிங் தமிழ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.